ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவுக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது ஒரு காரியம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருப்பது அதைவிட ஆழமான சிறப்பான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் யோபு. யோபு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருந்தான் இந்த யோபு பாருங்கள். யார் இந்த யோபு? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபு 1:1, யோபு 2:3, யோபு 1:8. இந்த 3 வேத பகுதிகளிலும் வேதம் அவிதமாய் சொல்கிறது. யோபு 2:3, யோபு 1:8 ஆண்டவரே சொல்லுகிறார். சாத்தானை பார்த்து சவால் விட்டு சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவனாக அவனை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உத்தமமான மனிதன். யோபு 1ஆம் அதிகாரம் 4:5 சொல்கிறது, அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயங்களில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சர்வாங்க தகன பலிகளை இடுகிற ஒரு மனிதனாக யோபு காணப்பட்டான். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கரிசனை கொண்ட ஒரு மனிதனாக யோபு காணப்பட்டான். வழக்கமாக தாய்மார் தான் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கரிசனம் கொள்வார்கள். தகப்பன்மார் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல அறிவை பெற வேண்டும் என்பதில் தான் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் யோபுவோ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்தும் நல்ல தகப்பனாக இருந்தான். அது மட்டுமல்ல, தன் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக அவன் இருந்தான். தன் மனைவிக்கு உண்மையான கணவனாக நடந்து கொண்டான். யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொன்னான். நல்ல மனிதன், நல்ல தகப்பன், நல்ல கணவன். அது மாத்திரமல்ல, சமுதாயத்திலே ஏழைகளுக்கு உதவி செய்கிற மனிதனாக அவன் காணப்பட்டான். யோபு 29:12 சொல்கிறது, அவன் ஏழைகளுக்கும் உதவியற்றவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறவனாக இருந்தான் என்று. யோபு 29:13 சொல்கிறது, அவன் விதவைகளுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தான் என்று. யோபு 29:15 சொல்கிறது, அவன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தான் என்று. யோபு 29:16 சொல்கிறது, அவன் எளியோர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தான் என்று. யோபு 31:17 சொல்கிறது, அவன் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தான் என்று. யோபு 31:32 சொல்கிறது, அவன் பரதேசிக்கும் வழிபோக்கருக்கும் உதவி செய்கிற மனிதனாக இருந்தான் என்று. நல்ல மனிதன், நல்ல கணவன், நல்ல தகப்பன், ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு புண்ணியவான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் துயரத்தின் மேல் துயரம் வந்தது. யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் அதை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தன்னுடைய சொத்துக்களை இழந்தான். சொத்துக்களை இழந்தால் ஒன்றுமில்லை. when wealth is lost, nothing is lost. தேவன் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்தால் நம் இழந்த எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதன் பின்பு உயிருள்ள வேலைக்காரர், வேதம் சொல்கிறது அவனுக்கு திரளான பணியுடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று. அத்தனை வேலைக்காரர்களையும் அவன் இழந்தான். அதன் பின்பு 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே சாகு கொடுத்தான். யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த நிலைமையிலும் ஆண்டவரை துதித்தான். யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தேவனை குறை சொல்லவில்லை, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவன் அப்படி நடந்து கொண்டான். அவனுடைய மனைவி அவனுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கெடுக்க வேண்டியவள். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீர் இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதிக்கிறான். எவ்வளவு வேதனை பாருங்கள். என்ன தவறு செய்தான்? சங்கீதம் 34:19 சொல்கிறது,
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இந்த வசனம் அதோடு முடிந்திருந்தால் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. அந்த வசனத்தின் முடிவு பகுதி சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீதியாய் துன்பப்படுகிறாயோ, ஒரு அநியாயமும் செய்யாமல் அவன் உனக்கு வேதனையின் மேல் வேதனை, சோதனையின் மேல் சோதனை, பாடுகளின் மேல் பாடுகள், துக்கங்களின் மேல் துக்கம், துயரத்தின் மேல் துயரம், துன்பத்தின் மேல் துன்பம் வந்து கொண்டிருக்கிறதோ, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த துயரம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை இந்த இரவிலே அத்தனை பாடுகளில் இருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் விடுவிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன நடந்தது பாருங்கள். யோபு 42:5 தேவாதி தேவனை கண்ணார காணும் பாக்கியத்தை யோபு பெறுகிறான். யோபு 42:10 யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக்கொண்டான். யோபு 42:17 யோபு புத்தகத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று. நீதியாய் துன்பப்படுகிற உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். நல்ல காரியங்களே செய்து நீதிமானாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் உனக்கும் உதவி செய்வார். உன் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். உனக்கு மனம் இறங்குவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த இரவில் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, என்னுடைய நோய்களை குணமாக்கும், என் பாடுகளை நீக்கும். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திரும்ப கொடுத்தீரே, எனக்கும் அவ்விதமாய் செய்யும் என்று ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு இறங்குவார். இந்த இரவிலே நீங்கள் எந்த இடத்திலும் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு சாதாரண குடிசை வீட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு வாடகை வீட்டிலே வீட்டுக்காரரால் பல துன்பங்களை அனுபவித்த நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஸ்மார்ட் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் அண்டை வந்திருக்கிறார். இயேசு உங்கள் கண்ணீரை காண்கிறார். இயேசு உங்கள் துன்பத்தை நீக்குகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, யோபுவை போல நீதிமானாய் நடந்து கஷ்டத்தையும் கண்ணீரையும் துயரத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர் தான் வேதனையை நீக்கும், சோதனையை போக்கும், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றியறணும். அப்பா, வேதனை நிமித்தமாக வடித்த கண்ணீர் மாறி ஆனந்த கண்ணீரோடு கண்களில் இருந்து வரட்டும். நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்புடைய சரீரங்களிலிருந்து சகல வியாதிகளும் வலிகளும் நோய்களும் துன்பங்களும் வேதனைகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the marvelous name of Jesus Christ. Be healed in the awesome name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒற்றை தலைவலி மைக்ரைன் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாங்க முடியாத வயிற்று வலி நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எந்த டாக்டர்கள் ஆபரேஷன் தான் வழி என்று சொன்னார்களோ அவர்கள் வாயாலே நீங்கள் பரிபூர்ண சுகம் பெற்று விட்டீர்கள். ஆபரேஷனுக்கு அவசியம் இல்லை என்று சொல்ல செய்தரலும் இயேசு சுவாமி. நன்றி ராஜா, நன்றி நன்றி. குழந்தை பாக்கியன்னு ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஓராண்டில் அற்புத குழந்தை அணைத்துக் கொள்ளும்படி செய்தரலும். ஹல்லேலூயா. திருமணம் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண உறவுகளை ஏற்படுத்தி திருமணத்தை நடத்தி குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். நன்றி நன்றி நன்றி. யூரினரி இன்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீர்க்கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கருப்பை கோளாறுகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே யூட்ரஸ் ப்ராப்ளம் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.